இது ரெண்டு வச்சுக்கோங்க. அவங்க கவர்ஸ்ல ஆடவே இல்லை. மனோஜ் அண்ணா அவங்க அங்க ஆடல, பாத்துக்கோங்க. கவர்ஸ் ஆடு மணி. காஃபி. இது அவருக்கு வர கேரி ஆகாதுண்ணா. மனோஜ் அண்ணா கேரி ஆகாது. இல்லை இல்லை, உங்களுக்கு கேரி ஆகாது. போடலாண்ணா போடலாண்ணா. நான் 4 ஓவர் ஸ்கோர்ண்ணா. அம்பே ரன் அவுட். ஆஹா, எடுத்துட்டீங்கன்னா ரன் அவுட் வரவே இல்லை. சார் செக்கிங் லெக் சார். அண்ணா இங்க மனோஜ் அண்ணா கேட்க வேணாம், அவரா முடிவு பண்றேன்ட்டாரு. நான் அது ரெண்டு தேவையே இல்லைண்ணா. அவங்க இதுதான் ஆடுறாங்க. Sir, balls to go, sir. Na great catch na, great catch na.
நான் மூட் ஆஃப்ல இருக்கேனே. அப்படியே தலையில ஊத்தாம வர அப்படி ப்ரோ. சூப்பர் கேட்ச் ப்ரோ. தலை மாறுறது நோர மாட்டேங்கிறா. வேற எல்லாரையும் கவர் பண்றதுக்கு தான் பின்னாடி நிக்கிறேன். நீங்க நல்லா பேசுறீங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நாங்க பேசுறது நீ பேசுறது நல்லா கிளியரா. அப்படியா வந்துட்டாங்களா பேட்டரி? ஆனால் பேட்டரி என்ன அவர் சபாரத்தினம். ஆமாம் 50 ரன் அடிச்சாங்க. ஆமாம் அவர் ரொம்ப நேரம் ஆடுவார். கிட்ட விட 50 ரன் அன்னைக்கு நம்ம கூட மாட்டோம் தனியாக. இல்லை அதுக்கு முன்னாடி மேட்சஸும் பார்த்தேன். நிறைய மேட்சஸ் அவர் கண்டிப்பாக 50-60 தான் ஆடுறாரு. ரொம்ப லாங் இன்னிங்ஸ் ஆடுறாரு சபாரத்தினம். அவர் ரொம்ப லாங் இன்னிங்ஸ் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் போய் ஒரே பேட்ஸ்மேன் கூட தான் அடிக்கிறாருல. ஆமாம் அவர் அவரே தான் இன்னொரு பட்டம். அவருக்கு பேக் லிஃப்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மேலே இருக்கும். இவர் தானே அந்த பேட்ஸ்மேன் இந்த வராது. அதை தானே சொல்கிறோம். சபாரத்தினம் தான் அது. அவர் தான் லாங் இன்னிங்ஸ் ஆடுவார். லாஸ்ட் பால் அண்ணே ஓவரா? இன்னும் ஒரு பால் இருக்கான். வெட்டி கதை பேசாம ஃபீல்டிங் போங்கண்ணே. எங்கனாச்சும் போங்க, வெளியே போங்க. ஃபைவ் தான், ஆனால் நம்ம போகிறத பொறுத்து. ஃபீல்டு செட் பண்ணிக்கோடா.